இந்த அரசின் மீதான குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஜெயசிட்டி பிரபாகரன் ஞாயிற்றுக்கிழமை அன்று மத உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஊர்வலம், அதில் நடுப்புற அவர் நடந்து வராரு. அது என்ன ஊர்வலம்னா அபார்ஷன் ரைட்ஸ், கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு ஊர்வலம். இதில் சபாநாயகர் ஜெயசிட்டி பிரபாகரன் கலந்து கொண்டது என்பது என்னை பொறுத்தவரையில் தவறானது. இது பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும். அப்போ இந்த கிறிஸ்துவ பழமைவாதம் விஜய் கவர்மெண்ட்டில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த தைரியம் அவங்களுக்கு வருது. அதுக்கு ஸ்பீக்கர் துணை போகிறாரு. இந்த மாதிரியான போக்கு வளர்றது பிஜேபிக்கு லட்டு சாப்பிட்றாங்க. இப்போ பூரா நேற்றுலேருந்து அதை எதிர்த்துட்டு இருக்கிறது யார்? சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அக்ரெசிவாக எதிர்க்கிறது ரைட் விங்கர்ஸ் தான் எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு லட்டு மாதிரி இது அப்படியே வளர்றது அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஜோசப் விஜய் மதங்களை கடந்தவர். நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் மத பழமைவாதி அல்ல. பட் ஒரு ஜெப மாலையோட ஒரு எல்லாருக்குமான ஒரு நிதி அமைச்சர் பட்ஜெட் தவிர்த்திருக்கணும். தப்புங்க. இது ஷுட் நாட் ஹவ் டன் இட். இது பூதாகரமாக பேசுகிற திமுக கருணாநிதி சமாதியில் வைக்கும்போது எங்கே போனாங்க? விஜய் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுதான் அனுபவம் இல்லைன்றது. அப்போ அனுபவம் இருக்குன்னு பார்த்து கற்றுக்கோங்க. தான் சொல்கிறேன், எதுக்கு பைபிளை இது கிராஸ் எடுத்துகிட்டு வர்றது, ஜபமாலை எடுத்துகிட்டு வர்றது கூடாது, பாதிரியார் மத்தியில் ஸ்பீக்கர் நடந்து போகிறது கூடாதுன்னா நாளைக்கு அவன் யாகம் வளர்ப்பான். அசம்பிளிக்குள்ளே யாகம் வளர்த்து பட்ஜெட் எடுத்துகிட்டு போய் படிப்பான். இது நடக்கும். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், 2 விஷயத்தை குறிப்பிட்டு இன்றைய நேர்காணலை நம்ம தொடங்கலாம். ஒன்று ஜேசிடி பிரபாகர் ஸ்பீக்கர் அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆன்டி அபார்ஷன் கேம்பெயினில் அவர் கலந்துட்டு இருந்திருக்காரு. இது கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் நடத்தின ஒரு கேம்பெயின். இதில் ஸ்பீக்கராக இருக்கக்கூடியவர் கலந்துக்கலாமா அப்படிங்கிறது முதல் கேள்வியாக வருது. இரண்டாவது, சட்டசபையில் மரிய வில்சன் நிதி அமைச்சர் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் இவருடைய பேச்சுக்கு கூறிய கருத்து, தமிழை நிறைய இடங்கள்ல தவறா உச்சரிச்சாரு அப்படின்னு சொன்ன அவருடைய கருத்துக்கு இவர் எதிர்வினை ஆற்றும் பொழுது, ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன், என்னுடைய மதம் எனக்கு அன்பு, பணிவு, இரக்கம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் இதெல்லாம் வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஜாதி மதம் கடந்து விஜய் வந்து விட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது இந்த ரிலீஜியஸ் ஃபெனட்டிசம் இப்போ தலைவிரித்து ஆடுகிற மாதிரி ஒரு போக்கு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல மரிய வில்சன் எடுத்துப்போம். மரிய வில்சன் நிதி அமைச்சர் தத்தி தமிழ் பேசினார். அவர் இங்கிலீஷில் தான் முதல்ல பேசினார். இந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை வெளியிடும்போது அவர் இங்கிலீஷ்லேயே தான் பேசினார். ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் தமிழில் பேசினார். அதன் பிறகு இந்த பட்ஜெட்டுக்காக 1 மாதம் ஒரு பயிற்சி எடுத்திருக்கார் தமிழில் படிக்கிறதுக்கு. அது பாராட்ட வேண்டியது. முயற்சி செய்கிறார், பேசிடுவார். பட் எங்கே சிக்கல் வருதுன்னா, மதிமுக உறுப்பினர் திமுக சிம்பல் நின்று ஜெயிச்சவர் இப்போ திமுக எம்எல்ஏவே ஆயிட்டார். ராஜேந்திரன் அவர் உங்களோட தமிழ் உச்சரிப்பு அதை பற்றி பேசும்போது அது அவர் பேசினது அற்பத்தனமானது. ஏன்னா மொழி ஒரு ஜஸ்ட் இட்ஸ் வெஹிக்கிள் தானே ஒழிய மொழியை வச்சு ஒருத்தனை எடை போட முடியாது. அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. என்ன சொல்கிறான்றதான் முக்கியமே ஒழிய எந்த மொழியில் எப்படி சொல்கிறான்றது முக்கியம் இல்லை. அப்படி பார்த்தா பிடிஆர் இங்கிலீஷில் பேசினார் நிறைய விஷயங்கள். அப்போல்லாம் இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வரல. இப்போ பொத்துக்கிட்டு வரோம் இவங்களுக்கு. அது ஆதோஜனை கரெக்டாக தான் கேட்டாங்க. அவர் ராஜேந்திரன் பேசும்போது அவரோட மொழி உச்சரிப்பு அதை பற்றி பேசும்போது அவர் தான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் எந்த இடத்துல அதை அவர் தவிர்த்திருக்கலாம். அதாவது எனக்கு கிறிஸ்தவம் அன்பை, நேசத்தை, சகோதரத்துவத்தை போதித்ததுன்னு அவர் சொல்கிறார். அதில் எந்த தப்பும் கிடையாது. அது அவருடைய மதம், அதை அவர் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. வேறு எந்த மதத்தையும் அவர் இழிவுபடுத்தலை. தாம தான் தனக்கு கற்றுக் கொடுத்ததை அவர் பிரதிபலிக்கிறார். அந்த அளவில் அது தப்பு கிடையாது. பட் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போகும்போது தமிழ் படித்தவங்க தமிழ்லன்னு கூட அவர் சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை வே இன் விச் டெலிவர்ட் இட் வாஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். ஆக்சுவலி அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா தமிழ்லையே படித்த நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதை விட அதிகமாக கிறிஸ்தவத்தின் மூலமாக நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னும்போது அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவர் கிறிஸ்தவம் எனக்கு அன்பை, சகோதரத்துவத்தை, நேசத்தை போதிக்கிறதுன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அது அவரோட உரிமை. அதை பேசுகிறதுக்கான எல்லா விஷயமும் அவருக்கு இருக்குது. பட் அடுத்த ஸ்டேஜில் போகும்போது நீங்கள்லாம் தமிழில் படிச்சுட்டு கற்றுக்கிட்டதை விட நான் இதில் கற்றுக்கிட்டேன்னு போது தேர் கம்ஸ் தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
இதையே அவர் நிதி அமைச்சராக இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தராக இருந்து பேசியிருந்தாருன்னா அதை கடந்து போகலாம். இந்த அரசின் மீதான குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு என்ற குற்றச்சாட்டு இருக்குது. 5-6 பேர் மந்திரிகள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள், சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது காலகாலமாக இந்துக்கள் தான் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த வாதம் ரொம்ப தப்பு. கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற அரசு என்பது ரொம்ப சீப், வல்கர், இன்அப்ரோப்ரியேட் ஆர்குமெண்ட். காலந்தோறும் இந்த இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அதை வச்சு நீ வந்து அப்போ நான் 1/3 கொடுக்குற நீ கிடையாது. நீ எந்த மொழி மதமாக வேணால் இருந்துட்டு போ, நீ வந்து ஆனால் வந்து என்ன செய்கிற, எப்படி செயல்படுறன்றது தான் முக்கியம். ஸோ மரிய வில்சனோட அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் அந்த தமிழ் எனக்கு கிறிஸ்தவம் அன்பை போதித்தது, ஆனால் தமிழ்லேயே படித்த எத்தனை பேருக்கு இது தெரியும்னும் போது அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதை அவர் தவிர்த்திருக்கலாம். நிச்சயமாக அதை அவர் தவிர்த்திருக்கலாம். அவை தேவையற்ற சர்ச்சைகள் ஒன்று. பட் மோர் சீரியஸ் தேன் திஸ், இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது மரிய வில்சன். பட் மோர் சீரியஸ் இஸ் சீஃப் ஸ்பீக்கர் ஜெயசிட்டி பிரபாகரன், சபாநாயகர் ஜெயசிட்டி பிரபாகரன் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகள், பாதிரியார் ஆடை அணிந்து கொண்டு, வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு, சிலுவை சுமந்து கொண்டு, அப்பட்டமான ஒரு கிறிஸ்துவ மத உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஊர்வலம். அதில் நடுப்புற அவர் நடந்து வராரு. அது என்ன ஊர்வலம்னா வந்து அபார்ஷன் ரைட்ஸ், கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு ஊர்வலம். கருக்கலைப்பு பற்றி 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, அது வந்து அந்த பெண்ணு தான் முடிவு செய்ய வேண்டியது. பிளாங்கட் பேன் ஆன் அபார்ஷன் வந்து தப்பு. அது வந்து லைஃபுக்கு எதிரானது கிடையாது. இன்ஃபேக்ட் இருக்கிற உயிரை காப்பாற்றுறதுக்கு அபார்ஷன் ரைட் வேணுன்றது ஒரு ஆர்குமெண்ட். பட் இவங்க அபார்ஷன் ஆன்டி அபார்ஷனிஸ்ட், அபாலிஷனிஸ்ட், ஆன்டி அபார்ஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து உயிர், பிறக்கிற உயிர்ன்றது வந்து அது கருக்கலைப்பே இருக்கக்கூடாதுன்றாங்க. ரொம்ப பழமையான ஒரு வாதம் இது. அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன்ஸ் வச்ச வாதம். இன்றைக்கி பல மாநிலங்களில் ட்ரம்ப் அந்த பிறகு அதை செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ்லாம் அது எதிராக நிற்குது. ஸோ இந்த ஒரு ஊர்வலத்தில் போய் வந்து இது அப்பட்டமான ஒரு கிறிஸ்துவ பழமைவாதம். இதில் சபாநாயகராக இருக்கிறவர் கலந்துக்கிறதுன்றது, தனிப்பட்ட ஜெயசிட்டி பிரபாகரன் அவர் கலந்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. இதில் சபாநாயகர் ஜெயசிட்டி பிரபாகரன் கலந்து கொண்டது என்பது என்னை பொறுத்தவரையில் தவறானது. இது பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும். மரிய வில்சன் இஷ்யூ ஒன்றுமே கிடையாது. அது வார்த்தை, இன்னும் சொல்லப்போனால் அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர் தவிர்த்திருக்கணும் அந்த வார்த்தைன்றது தான் என்னுடைய கருத்து. அவர் தமிழை இழிவுபடுத்தினதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அவர் கிறிஸ்துவம் தனக்கு போதித்தது என்று சொல்லக்கூடியது அது அவருடைய உரிமை. அதை எவனும் கொஸ்டின் கேட்க முடியாது. கர்வசே ஹிந்து அப்படின்னு சொல்கிறான்ல, அதுக்கு என்ன இருக்குது? கிறிஸ்தவம் எனக்கு அன்பை போதித்துன்னு சொல்கிறது சட்டசபையில் மட்டும் இல்லை, நீதிமன்றத்துலேயும் சொல்லலாம், எங்கே வேணால் சொல்லலாம். அவர் இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தலை. கிறிஸ்தவம் எனக்கு அன்பை போதித்தது, நான் கற்றுக்கொண்ட தமிழ் பைபிள்லேருந்து வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறது, அது ஒரு கருத்து. அந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் வேறு எதையும் இழிவுபடுத்தலை. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். சிக்கல் மறுபடியும் எங்கே வருதுன்னா, நீங்கள்லாம் தமிழில் படித்து கற்றுக்கிட்டதை விட கிறிஸ்தவத்திலேருந்து நான் படித்தது கற்றுக்கிட்டது அதிகம்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் தமிழ் இலக்கியங்களிலிருந்து கற்றதை விட நான் வேதகாமத்திலிருந்து, பைபிள்லேருந்து நான் கற்றுக்கொண்டது அதிகன்றார். எனக்கு என்னமோ அது கூட வந்து, டு பி ஃப்ராங்க் வித் யூ, யூ மே அக்ரி, யூ மே நாட் அக்ரி, ஐ ஹோப் யூ மே நாட் அக்ரி. எனக்கு அது கூட தப்பு இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். பட் ஐ அக்ரி, இன் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் யூ குட் ஹவ் அவாய்டட் இட். பட் தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூன்னு எனக்கு தோணுது. விச் இஸ் த பிக் இஷ்யூனா, ஸ்பீக்கரோட அந்த ப்ரொசஷனில் கலந்து போகிறாரு. அந்த ப்ரொசஷனில் சுற்றி அவங்க வந்து பாதிரிமார்கள்லாம் நிற்கிறாங்க, கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க, சிலுவை சுமந்துட்டு இருக்காங்க. வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு ஸ்பீக்கர் நடந்து போகிறாரு. ஸ்பீக்கர் நடந்து போகும்போது அது எதுக்காக நடந்து போகிறாரு? இது ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு வாதம், மத பழமைவாதிகளான ஒரு வாதம். தனிப்பட்ட ஜெயசிட்டி பிரபாகரன் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதை நான் கேள்வி கேட்க முடியாது, அது அவருடைய உரிமை. பட் இஸ் அ ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ், அவர் அதை தெரியல எனக்கு. இது வந்து எப்படி இவங்க வந்து இது ஒரு வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இதை செய்யாது. ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது, கருணாநிதியோ ஸ்டாலினோ இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்காரு. நீங்கள் இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மோர் தேன், அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதத்தோடையும் தன்னை அப்பட்டமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, ப்ளஸ் அந்த இஷ்யூவோடையும் தன்னை ஓப்பனாக சபாநாயகர் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, இனம் கண்டு கொள்வது என்பது ஐ திங்க் இது சர்ச்சைக்குரிய விஷயம். இது வந்து ஹிந்துத்வா பாடிஸ்க்கு வந்து பெரிய லட்டு மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா எல்லா மதவெறியுமே எதிர் மதவெறியுடைய உச்சாணி கும்பல் ஆடக்கூடிய ஆட்டத்திலேருந்து தான் வந்து வளரும். அதாவது எ ஃபெனாட்டிசிசம், எ ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசம் வில் த்ரைவ் ஆன்
அதர் ரிலீஜியஸ் ஃபெனாட்டிசிசம். ஸோ இது இதோட டைரக்ஷன் என்னன்றதை தான் இப்போ ஹிந்துத்துவ பாடிஸ் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தனிப்ப கிறிஸ்தவர்களாக இருக்கிறதே அவங்க கண்ணை உறுத்தும் போது 6-7 பேர் மந்திரிங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க முக்கியமான போஸ்ட்டில், போலீஸ் கமிஷனர் கிறிஸ்தவர்களாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹிந்துத்துவா பாடிஸ்க்கு வந்து லட்டு மாதிரி, அதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மரிய வில்சன் ஸ்பீச் கடந்து போக வேண்டியது. பட் ஜேசிடி பிரபாகரனுடைய நடவடிக்கை, ஸ்பீக்கரோட நடவடிக்கை, ஐ திங்க் இட்ஸ் ஒரிசம். அது கவலைக்குரியது. ஏன்னா இது ஹிந்துத்துவ அமைப்புகள் வேரூன்றுவதற்கு, கால் ஊன்றுவதற்கு, தங்கள் பிரச்சாரத்தை முடுக்கி விடுவதற்கு இது தீனி போடும். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். சார், இப்போ அபார்ஷன்றது இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று எஸ் தான். எஸ் அதுல ஒன்றும் நமக்கு இல்லை, அதை தான் அவங்க குழப்பம் பேன் இல்லையா? பண்ணுன்றாங்க. ம். அபார்ஷனை அபாலிஷ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து தெர் இஸ் நோ பேன் ஃபார் அபார்ஷன்ஸ். அவங்க அதுக்கு எதிராக இந்த மாதிரியான போராட்டங்கள் ட்ரம்ப் கொண்டு வந்த மாதிரி பேன் அபார்ஷன்ஸ் தான். ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட் டு லைஃப்ன்றாங்க. ஆக்சுவலாக ரைட் டு அபார்ஷன் தான் ரைட் டு லைஃப். ஏன்னா வந்து தாயோட உயிர் முக்கியம். அபார்ஷன் வேணுமா வேணாமான்றது முடிவு பண்ண வேண்டியது அந்த பெண் தான். அஃப்கோர்ஸ் அண்டர் மெடிக்கல் அட்வைஸ். மெடிக்கல் அட்வைஸ் பர்ஃபெக்ட்லி ஓகேன்னா இட் இஸ் ஷீ, நோ ஒன் எல்ஸ், பட் இட் இஸ் ஷீ ஹூ இஸ் தி சோல் அத்தாரிட்டி. அவளை கட்டினவனோ, அவளை பெற்றவங்களோ, அல்லது வந்து அவள் வாழ்க்கப்பட்ட இடமோ, ஊர் ஜனமோ யாரும் கிடையாது. இட் இஸ் ஷீ அலோன் இஸ் தி டிசைடிங் அத்தாரிட்டி. அப்படி தான் இந்தியாவில் இருக்குது இன்னைக்கு வந்து. இது அதுக்கு எதிராக போகக்கூடிய ஒரு வாதம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஊர்வலத்தை இந்த அமைப்புகள் எடுத்ததாக தெரியல. அப்போ இந்த தைரியம் எங்கேருந்து வருது? அப்போ இந்த கிறிஸ்துவ பழமைவாதம் விஜய் கவர்மெண்ட்டில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த தைரியம் அவங்களுக்கு வருது. அதுக்கு ஸ்பீக்கர் வந்து துணை போகிறாரு. திஸ் இஸ் டேஞ்சரஸ். எனக்கு தெரிஞ்ச மரிய வில்சன் விஷயம் ஒன்றுமே கிடையாது. இது ரெண்டையும் குழப்பிக்கூடாது. மரிய வில்சன் விஷயத்தையும் ஸ்பீக்கர் விஷயத்தையும் பேசும்போது அவங்க மரிய வில்சன் விஷயத்தை நீங்கள் பெருசாக பேசுகிறது அவங்களுக்கு லாபம். அவர் அப்படி பேசலை, இப்படி பேசலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பர்ஃபெக்ட்லி ஸ்பீக்கிங், நீங்கள் வெதர் யூ அக்ரி இட் ஆர் நாட், எனக்கு என்னமோ ஒரு தமிழை கூட இழிவுபடுத்தினதா தெரியல. எனக்கு என்னுடைய மதம் உயர்ந்தது. அதில் தான் நான் வந்து தமிழை கற்றுக்கிட்டேன். தமிழே படித்த, கிறிஸ்தவத்தோட தொடர்பு இல்லாத, தமிழ் மட்டுமே படித்தவர்களால் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழை விட என்னுடைய தமிழ் உயர்ந்ததுன்றது இட்ஸ் அன் ஒப்பீனியன், ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். ஐ அக்ரி, தமிழோட அதை ஒப்பிட்டதை அவர் தவிர்த்திருக்கலாம். பட் தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. த பிக் இஷ்யூ இஸ் ஸ்பீக்கர். இது ஆபத்தான போக்கு. இது வந்து பழமைவாதிகள் காலூன்றதற்கு வேறு வழிவகுக்கும். இதை நம்ம ஏன் மூர்தன்யமாக எதிர்க்கணும்னா, இந்த மாதிரியான போக்கு வளர்றது பிஜேபிக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி. இப்போ பூரா நேற்றுலேருந்து அதை எதிர்த்துட்டு இருக்கிறது யார்? சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து அக்ரெசிவாக எதிர்க்கிறது ரைட் விங்கர்ஸ் தான் எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு லட்டு மாதிரி இது அப்படியே வளர்றது அவங்களுக்கு வசதியாக இருக்கும். நயினார் நாகேந்திரனும் ஸ்டேட்மெண்ட் நயினார், திருப்பதி நாராயண, தமிழிசை, மரிய வில்சனை தான் குறி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க குறி வைக்க வேண்டியது ஜேசிடி பிரபாகரன், விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ இது ரொம்ப விஜய் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஜோசப் விஜய் மதங்களை கடந்தவர். நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் மத பழமைவாதி அல்ல. அவர் மேலே உங்களுக்கு வேறு 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அனுபவமின்மை, வேறு எந்த குற்றச்சாட்டை வேணால் வைங்க, ஐ டோன்ட் பாதர். பட் ஹீ இஸ் நாட் அ ஃபெனாட்டிக், இஸ் நாட் அ கம்யூனல் பர்சன். அவர் எல்லோருக்குமான ஒரு தலைவர். ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி மாதிரி விஜய் எல்லோருக்குமான ஒரு தலைவர். அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் எல்லாருக்குமான தலைவராக இருக்க தான் விரும்புகிறாரு. மத பழமைவாதம் விஜயிடம் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சார், சட்டசபையில இந்த மாதிரியான பேச்சுக்கள் இதுக்கு முன்னாடி எப்போது நடந்திருக்கா சார்? நான் பார்ன் கிறிஸ்டியனோ இல்லை நான் பார்ன் ஹிந்து, தமிழ்நாடு சட்டசபையில கேட்குறேன். அந்த மாதிரிலாம் இந்த கல்ச்சரே வேற. ஒரு கல்ச்சர் ஒரு இருந்தது. அற்புதமான மாநிலம். அந்த மதச்சார்பின்மை என்பது ஒவ்வொருத்தரோட ரத்தத்திலையுமே ஊர்னது. எம்ஜிஆரும் கருணாநிதியும் அடிச்சுக்கிட்ட போயும், கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் அடிச்சுக்கிட்ட போயும் கூட வந்து சிறுபான்மையின மக்களை காப்பாற்றுறதுல போட்டி தான் இருந்ததே ஒழிய இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தது கிடையாது. ஜெயலலிதாவை ரொம்ப ப்ரொவோக் பண்ணும்போது 91, 96 பீரியடில் ஆம் நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அது கூட வந்து எதனாலனா அந்த திமுக பண்ண அட்டூழியத்தால். அவங்க வந்து அதை சொன்னதோட அர்த்தம் வந்து தன்னுடைய பிராமணிக்கல் ப்ரைடை வந்து நிலைநிறுத்துறதுக்காக அப்படி சொல்லலை அவங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் அன்றைக்கி சபையில் இருந்தேன். அந்த மீட்டிங்கில் அவங்க சொல்லலை. அவங்க வந்து அதாவது அவங்க வந்து எல்லோருக்கும் தான் இடம் கொடுத்தாங்க. திமுக செய்யாததை விட அதிகமாக தலித் மக்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவங்க அவங்க. தன்பால்னு ஒரு ஸ்பீக்கர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்களையே ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் அது. அமங் தி ஷெட்யூல் காஸ்ட் வந்து ரொம்ப லோயர் லெவலில் கீழே இருக்குது. அவர் வந்து தன்னுடைய கட்சிக்காக கட்சி கூட்டம் ஒன்று போடுறாரு. கட்சி கூட்டம் முடிஞ்ச எலெக்ஷன் டைமில்
வந்தவன் அத்தனை பேரும் கூட்டம் முடிஞ்சவங்க சாப்பாடாமல் போயிடுறான். ஏன்னா அவர் தலித்துன்றதுனால. அவர் போய் ஜெயலலிதா பார்த்து சொல்கிறார், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படியா தனபால், போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவரை சபாநாயகர் ஆக்கினாங்க. அதாவது வரும்போது எல்லாரும் எந்திரி நிற்கணுண்டாங்க. முதலமைச்சர் உட்பட அவர் வரும்போது எந்திரிச்சு நின்னாங்க. அப்புறம் அவர் உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு மேலே ஆக்கினாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதே தான் கருணாநிதியும், அதே தான் ஸ்டாலின், அதே தான் எடப்பாடி. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை, ஊழல், குடும்ப அரசியல், ஊரை கொள்ளையடிக்கிறது எல்லாம் இருந்தாலும் மதச்சார்பின்மை என்று வரும்பொழுது அவங்களுக்குள்ள போட்டி போட்டு தான் அவங்க காப்பாற்றினாங்க. See, that doesn't mean that minority communal எலிமெண்ட்ஸ் கால் ஊன்றதுக்கு அனுமதிக்கணுன்றது கிடையாது. பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை வாழணும். எந்த விதத்துலையுமே நீங்கள் வந்து இந்த மத உணர்வு கொப்பளிக்கிற மாதிரி பேசக்கூடாது, பழகக்கூடாது. பைபிளை கோட் பண்ணுறது தப்பு கிடையாது. பைபிளை கோட் பண்ணுறதை குறைச்சிக்கணும். நாங்கள் நான்சென்ஸ். எது குறைக்கணும்? பைபிள் எல்லோருக்குமான வேதம் இது. அது எல்லாமே இருக்குது. நீ பகவத்கீதையிலேருந்து கோட் பண்ணு, குரான்லேருந்து கோட் பண்ணு, திருக்குறள்லேருந்து கோட் பண்ணு, விவிலியத்திலேருந்து கோட் பண்ணு, எதுலேருந்து வேணால் கோட் பண்ணலாம். எல்லோரு மதங்களும் எங்கள் வழித்துணைனார் கண்ணதாசன் ஒரு சினிமா பாடல். அந்த மாதிரி வந்து எல்லோரு மதங்களும் நம்முடைய வழித்துணை தான். அதில் விவிலியத்திலேருந்து கோட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. விரும்பின அளவுக்கு ஒருத்தன் கோட் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. பட் நடைமுறையில் வந்து நீங்கள் சில நைசிட்டிஸ் இருக்குது, அதை கைவிட்டுறக்கூடாது. என்ன சொல்லப்போனால், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்த ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது வந்து தன்னுடைய பேச்சுக்களை பற்றி அவர் ஜெயலலிதாவோட கருத்தை கேட்டிருக்காரு. அப்போ அந்த அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்களாம், நீங்கள் அடிக்கடி பைபிள்லேருந்து கோட் பண்ணுறீங்க, அது தப்பு இல்லை, ஆனால் அது வந்து ஒரு சார்பு நிலைன்னு உங்களுக்கு சாயத்தை பூசிடும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு திருக்குறள்லேருந்து நிறையா கோட் பண்ணுங்க. நாங்கள் அதாவது பைபிள்லேருந்து நீக்கிடுங்கன்னு சொல்லலை, பைபிள்லேருந்து கோட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதிகமாக திருக்குறள்லேருந்து கோட் பண்ணுங்க அப்படின்னா அந்த கண்ணியம் தான் முக்கியம். அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து அற்புதமான மண். உங்களுக்கு வந்து இங்கே வந்து எல்லா மதங்களுக்குமான இடம் வந்து இங்கே இருக்குது. எல்லா மதங்களிலிருந்தும் நம்ம கோட் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. பட் இந்த போக்கு, மரிய வில்சனுடைய இந்த போக்கும் அதை விட ஆபத்தானது ஜேசிடி பிரபாகரன். தொடர்ந்து இதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் அவரும் வேறொரு மந்திரியும் கலந்துக்கிட்ட விஷயங்கள் கூட வந்து சர்ச்சைக்குரியதாகி இனிமேல் கலந்துக்காதீங்கன்னு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இது சிக்கலை விஜய் அரசுக்கு உண்டாக்கும். ஏன்னா அந்த விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு 1000 சொற்களில் ஒரு எழுதக்கூடிய ஒரு செய்தி கட்டுரையை விட ஒரு புகைப்படம் அல்லது 10 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு வீடியோ பெரிய அளவில் ஒரு செய்தியை உணர்த்திடும். அவர் நடுப்புற, அவருக்கு இன்னும் ஷார்ட்டாக இருப்பார். அவர் வந்து வெள்ளை சட்டை, அரைக்கால் சட்டை, அரைக்கை சட்டை, வெள்ளை வேட்டி கட்டிட்டு அவர் வராரு. சுற்றி வந்து பாதிரியார்கள் சிலுவை தொங்குது, கன்னியாஸ்திரிகள் அவங்க உடை பறிச்சு, இல்லை பிளக்கார்ட்ஸ் எழுதிக்கிட்டு வராங்க அபார்ஷனுக்கு எதிராக. ஐ திங்க் திஸ் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்பவும் சொன்னால் அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கார். எனக்கு இன்னமும் நான் சொல்லுவேங்க, அவர் ஒரு தாவேக்கா எம்எல்ஏவாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் மைண்ட். இஃப் இஸ் அன் எம்எல்ஏ, நாட் மினிஸ்டர், ஜஸ்ட் அன் எம்எல்ஏனா ஃபைன், இட்ஸ் இஸ் ஓகேங்க. சி ஆன்டி அபார்ஷன் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. தட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட், இட்ஸ் அன் ஒப்பீனியன். பட் கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கவங்க அது ஒரு சார்பு நிலை எடுப்பது என்பது ஆபத்தானது. ஏன்னா இதை ஓவராலாக பார்க்கணும். இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கிறிஸ்தவ தன்மை அதிகமாக இந்த அரசின் மீது படிந்து கிடக்கிறது. இது பிஜேபி வளருவதற்கு வழிவகுக்கும். இது எல்லாமே ஏன் எதிர்க்கப்படணும்னா, இது பிஜேபியோட கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி வளர்கிறதுக்கு இது வழிவகுக்கும். அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு, மதச்சார்பின்மைக்கு, இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இது ஆபத்தை தான் உருவாக்கும். சார், இந்த மத அடையாளங்களை கொண்டு வர்றதும் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் சார்? ஏன்னா இப்போ பைபிள்ல இருந்து கோட் பண்ணலாம், கீதால இருந்து கோட் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ஜெப மாலையோட ஒரு எல்லாருக்குமான ஒரு நிதி அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது தவிர்த்திருக்கணும். தப்புங்க. அது ஷுட் நாட் ஹவ் டன் இட். அந்த ஜெப மாலை எடுத்துட்டு வந்தார் இல்லையா, ஜெப மாலை எடுத்துட்டு வந்தாரு, இந்த பட்ஜெட்டோட சேர்த்து கொண்டு வந்தாரு. தப்பு தப்பு தப்பு. யூ ஷுட் நாட் ஹவ் டன் இட். See, எனக்கு நம்ம ஏன் இதை why we should worried about it? இது பிஜேபி வளர்றதுக்கு வழிவகுக்கும். அண்ட் பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதுவும் பண்ணிட்டு ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது இல்லையா, எல்லாருக்குமான ஒரு நிதி அமைச்சர். I agree with you. I totally agree with you. Those things should have been avoided. செஞ்சிருக்க கூடாதுங்க, தப்புங்க அது. ஏன்னா இது ஏன் நம்ம கவலைப்படுறோம்னா, இதை பிஜேபி ரசிக்கும், நல்லா பண்ணுங்கடான்னு. ஏன்னா நாளைக்கு அவன் வந்தானா யாகம் வளர்த்து கூட பட்ஜெட் வைப்பான்.
அது வந்து வெறும் இந்த மதத்தை மட்டும் இல்லை, விஜய் எல்லாத்தையும் ஊக்குவிக்கிறாருன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா இந்த ஆமா. மந்திரி பட்ஜெட் எடுத்துன்னு போய் வேளாண் திருப்பதிக்கு அமைச்சர். போறாரு. எதுக்கு எடுத்துட்டு போறாரு? என்னது இது? இன் வாட் கெப்பாசிட்டி யூ ஆர் டேக்கிங் இட்? அதுல ஃபர்ஸ்ட் காப்பி தான் எடுத்துன்னு நீ போனாருன்னு வேற எந்த காப்பி சொல்றாங்க. எடுத்துட்டு போனாலும் சரி, எதுக்கு எடுத்துட்டு போன? நீ குறியீடா ஒரே ஒரு பக்கத்தை எடுத்துட்டு போனா கூட எதுக்கு எடுத்துட்டு போன? ஒரு தவறான மிக முன்னுதாரணமா தவறான அது. முன்னுதாரணம். உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ எல்லா மத நம்பிக்கையும். உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. திஸ் இஸ் ராங். மிக மிக தவறு. கிறிஸ்துவ மதவெறி எவ்வளவு தவறோ இந்து மதவெறியும் தவறு. நாளைக்கு இஸ்லாமியர்கள் வேற எதையா செய்வாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? பொது இடத்துல தொழுகை நடத்தக்கூடாதுன்ற, மாஸ்க் உள்ள போய் பண்ணு, இல்லை எங்கன்னா ப்ரைவேட் பிளேஸில் பண்ணு. பப்ளிக் பிளேஸில் தொழுகை நடத்தாத. எல்லாருக்குமான இடம் கிடையாது, எல்லா மதங்களுக்குமான இடமா நாளைக்கு அது மாறும். விச் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ்ன்ற நியாயமானது. மதம் என்பது தனி மனிதனுடைய உரிமை. பொது வாழ்க்கைக்கு வந்தினா அதை வச்சுட்டு வந்துரு. எதுலேயும் இவ்வளோ அப்பட்டமாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, ஜபமாலையை உருட்டின்னு வருது, கிராஸை எடுத்துகிட்டு வர்றது, பட்ஜெட்டை தூக்கின்னு போய் திருப்பதி வெங்கடேஸ்வரபதி காலில் வைக்கிறது. இது என்னது? இதை பேச திமுக ஒன்றும் தகுதி கிடையாது. ஏன் அது அவங்க மந்திரி கருணாநிதி சமாதியில் வச்சு பட்ஜெட் எடுத்துகிட்டு போனார், ஒரு வேளாண் பட்ஜெட். அது பகுத்தறிவு அவங்களுக்கு? திருப்பதிக்கு எடுத்துன்னு போனது முட்டாள்தனம் தான், கருணாநிதி சமாதியில் வச்சு எடுத்துகிட்டு போனது. அப்போ எல்லாமே தவறு தான். பட் இந்த அளவுக்கு திமுக அரசியல் நடக்கலை, அது ஐ அக்ரி. அது ஒரு அபரேஷன், ஒரு மந்திரி எடுத்துகிட்டு போனது, ஐ அக்ரி. நான் ரெண்டையும் ஒப்பிடல. நீ இது பூதாகரமாக பேசுகிற திமுக கருணாநிதி சமாதியில் வைக்கும்போது எங்கே போனாங்க? ஆனால் இது ஒரு மாதிரி எல்லை கடந்து போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து வெறும் கிறிஸ்துவம் மட்டும் இல்லை, இந்து மதத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு எடுத்துன்னு போகிறது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டையும் முட்டாள்தனமானது. இது விஜய் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுதான் அனுபவம் இல்லைன்றது. அப்போ அனுபவம் இருக்குன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அனுபவப்பட்டு கற்றுக்க முடியாது. கன்சல்டேஷன் இருக்கணும், அட்வைஸ் இருக்கணும். இல்லாட்டி இன்னும் கேலி கூத்தா மாறும். தான் சொல்லேன், எதுக்கு பைபிளை கிராஸ் எடுத்துகிட்டு வர்றது, ஜபமாலை எடுத்துகிட்டு வர்றது கூடாது, பாதிரியார் மத்தியில் ஸ்பீக்கர் நடந்து போகிறது கூடாதுன்னா நாளைக்கு அவன் யாகம் வளர்ப்பான். அசம்பிளிக்குள்ளே யாகம் வளர்த்து பட்ஜெட் எடுத்துன்னு போய் படிப்பான். இது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நடந்துன்னா அது நடக்கும். நன்றி சார், வணக்கம்.